சார் இன்னைக்கு நிறைய பேர் வண்டியில டிராவல் பண்றாங்க, இருசக்கர வாகனங்கள் ஓட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓட்டும்போது விபத்துகள் நிறைய ஏற்படுது. ஸோ எந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான விபத்துகள் ஏற்படும்? ஒரு விபத்துகளையோ அல்லது ஏதோ ஒரு இம்பாக்டே ஏற்படுத்துறது ஒரு ஜாதத்துல சனியும் ராகுவும் சேர்ந்துடும். ஒரு ஜாதத்துல செவ்வாயுடன் சேர்ந்த கிரகம் ஏதாச்சும் வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில் இருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அகாலத்துல மரணமோ அல்லது ஏதாவது ஒரு திடீர் விபத்து கூட இருக்குது. ஒரு ராகுக்கு எதுவும் பயிற்சி ஆயிடுச்சு, குரு மேல போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எங்க குடும்பத்தில் குரு மேல ராகுவோ ராகு மேல குருவோ போகக்கூடிய காலத்தில் இந்த இழப்புகளை ஏற்படும். அப்போ ஏதாச்சும் ஒரு சொந்தக்காரங்களை இழப்பு, வேலை பறிபோகிறது. சூரியன் புதன் சனி இந்த மூணும் சேர்க்கை இந்த ஜாதகத்துல யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு. ஸ்ரீ வைரவா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி கா பார்த்திபன் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கங்க, நேரில் வணக்கம் சார். இன்னைக்கு நிறைய பேர் வண்டியில டிராவல் பண்றாங்க, இருசக்கர வாகனங்கள் ஓட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓட்டும்போது விபத்துகள் நிறைய ஏற்படுது. ஸோ எந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான விபத்துகள் ஏற்படும்? ஹிட் ஆகுறதுன்னு சொல்கிறோம். இப்போ இடிச்சுக்கிறது, இல்லைன்னா குதிச்சிடுறது, மேலேருந்து விழுந்துடுறது, இல்லைன்னா பஸ்ஸுலேருந்து விழுந்துடுறது, கார்லேருந்து ஏதோ ஒன்று இடித்து ஒரு 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 விபத்துகளையோ அல்லது ஏதோ ஒரு இம்பேக்டே ஏற்படுத்துறது ஒரு ஜாதத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்துருந்தான். சனி ராகு சேர்ந்துருக்கலாம், சனிக்கு 1-5-9 ராகு இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இந்த ஆயுதங்களுடைய பேர்கள் இருக்கும். வேலாயுதம், தண்டாயுதம், இந்த மாதிரி பேர்கள், அந்த மாதிரி ஆயுதங்களுடைய பேர்கள் இருக்கிறத பார்க்கலாம். கிறிஸ்டின்லேயே இம்மானுவேல்னு இருக்கும், இந்த மாதிரி வேல் அப்படிங்கிற பேர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது அந்த இதில். அதில் சில பேர்கள் நான் சொன்னது. இந்த சனி ராகு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு செட்டு கட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல் செட்டு இருக்கும். இந்த சின்ன கால் எலும்பு முறிவுகள் இருக்கும். மணிங்கிற பேர், சுப்பிரமணிங்கிற பேர்லாம் கால் எலும்பு முறிவு இருக்கும். அவங்களோட குடும்பத்தில் யாருக்காச்சும் இருக்கும். அந்த சுப்பிரமணி, மணி இந்த மாதிரி பேர், முருகனுடைய பேர் இருக்கவங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருக்கும். அப்போ சனி ராகு சேர்ந்துருந்தா ஹிட் ஆவாங்க. ஒரு ஜாதத்துல செவ்வாயுடன் சேர்ந்த கிரகம் ஏதாச்சும் வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அகாலத்துல மரணமோ அல்லது ஏதாவது ஒரு திடீர் விபத்து கூட ஏற்படலாம். அதுக்குன்னு எல்லாருமே போட்டு பயப்பட தேவையில்லை. நான் சொல்றது இதுக்கு முன்னால ஜெனட்டிக்ல குடும்பத்தில் இது மாதிரி நடந்துருந்தா தான் நடக்கும். அப்போ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால வண்டியே இல்லைன்னு நினைச்சா கூட அவன் மடத்துல இருந்து விழுந்துருப்பான். அது முதல்ல எப்படியோ இடிச்சு கீழே விழுந்து தவறி விழுந்து இது எல்லாமே இந்த அகால மரணத்துல வரும். சனி ராகு செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இப்படி இருக்குது. அந்த ஜாதத்துல கோச்சாரத்துல குரு மேல ராகு, ராகு மேல குருவோ வரக்கூடிய காலத்துல இவங்களுக்கு இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ சில வீடுகளில் பார்த்தோம், இப்போ ஒரு பையனுக்கு இப்போ அடிபட்டு வந்திருக்குன்னா உடனே வேற யாருக்காவது அவங்க வீட்டில் அடுத்த ஒரு விபத்து ஏற்படும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக அதுக்கு காரணம் அதான் சொல்றீங்க, ஒரு கோச்சாரங்கள் ஒன்றா தான் இருக்கும். இப்போ எனக்கும் என் பையனுக்கும் என் தம்பிக்கும் என் சித்தப்பா பெரியப்பா என்னுடைய குடும்பத்துக்குள்ள எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு மரணம் இருந்ததோட எல்லாத்துக்கும் அதே ஒரு குடும்பத்தில் ஒரு சோகம் தானே. அப்போ எல்லா ஜாதத்துலையும் ஒரே தான் விஷயத்தை தான் காட்டும். அப்போ ஒரு இக்னைட் ஆயிடுச்சு, ஒரு ராகுக்கு எதுவும் பயிற்சி ஆயிடுச்சு, குரு மேல போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எங்க குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு இழப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த டயத்துல எல்லாருக்கும் ஒவ்வொன்றா அதான் பட்டடத்திலே படுன்ற மாதிரி மாத்தி சித்தப்பா பையனுக்கு, பெரியப்பா பையனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடக்கும். அந்த காலங்களில் யாராச்சும் அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க அடிபட்டுருச்சுன்னா அடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த குடும்பங்கள்ல வண்டியா இருக்கும், கொஞ்ச நாள் கொடுக்கணும், இப்பதான் அடிபட்டுருக்கு, வேணாம், நேரம் சரியில்லை, அமைதியாரு அப்படின்னு சொல்றது காரணம். ஒரு குடும்பத்துல ஒரு அடிபட்டுனா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அதனால தான் அந்த குடும்பங்களில் ஏதாச்சும் மரணங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா மலை பயணங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றது காரணம் இதுதான். ஏன்னா மலையிலேருந்து நிறைய விபத்துகள் நடக்கும், கீழே உருண்டுருவாங்கன்றனால மலை பயணம் பண்ணக்கூடாது, லாங் ட்ரிப் போகக்கூடாது, நைட்டு ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த குடும்பத்தில் ஏதாச்சும் தவறிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் தான். ஏன்னா திருப்பி அதாவது கோச்சாரங்களோ இல்லைன்னா ஏதோ ஒரு தசாபுத்திகளோ ஏதோ ஒன்று அது ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு, தவறு நடக்க போகுதுன்னா அந்த தவறுகள் மொத்தமாக தான் நடக்கும். அப்போ ஒரு விஷயத்த தவறாக நடக்குது, நம்ம சாதாரண மரணங்கிறது, ஒரு தாத்தா இருக்காரு, தாத்தா இறந்துட்டாரு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு திடீர்னு ஏதோ ஒரு விபத்துகள் நடக்கும்போது ஏதோ தப்பு நடந்துருச்சு நம்ம லைஃப்லன்றப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு தவறுகள் நடக்க போகுதுன்றப்ப அதை என்ன பண்ணால் ஸ்லோ பண்ணிக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பென்சிவான ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, பெரிய டிவி, நகை, இந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு ஆப்பிள் ஃபோன் வாங்கி வச்சிருப்பான், இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஐட்டங்கள் உடையும் பொழுதும் என்ன செய்யணும், கொஞ்சம் பத்திரமாயிடும். ஏன்னா அதுவும் இதுக்கு இணையான கோச்சாரம் தான். அப்போ குரு மேல ராகுவோ ராகு மேல குருவோ போகக்கூடிய காலத்தில் இந்த இழப்புகளை ஏற்படுத்தும். அப்போ ஏதாச்சும் ஒரு சொந்தக்காரங்களை இழப்பு, வேலை பறிபோகிறது, நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கிறப்பெல்லாம் தவறுகள் நடக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பெருசா ஒரு சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும்போது இந்த மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடியது. அதுக்கு நம்ம பயணம் செய்யாமல் வாழ முடியாது இல்லைங்களா. இப்போ இங்கிருந்து நான் ஒரு கன்னியாகுமரிக்கு போகணும்னு நினைக்கிறேன், நைட் ட்ராவல் பண்ணாமல் தவிர்க்கிறது, இல்லைன்னா ஒரு 2 பேர் சேர்ந்துட்டு டிரைவர் மாறி வண்டி ஓட்டு, இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். ரொம்ப ரிஸ்கான வேலைகளை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம்.
ஓகே. இப்ப நீங்க வந்து கோச்சாரம் பத்தி சொன்னீங்க இல்லையா சார்? இப்போ வந்து இந்த மாரி பாதிப்புகள்லாம் ஒருத்தவங்களோட தனி மனிதனோட ம். ஜாதகத்த பொறுத்து அமையுமா? இல்லைன்னா அவங்களோட வீட்டோட அமைப்ப பொறுத்து? வீட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நான் வீடுன்னு சொல்றது குடும்பத்துல இருக்க எல்லாரையும் சேர்த்து. ம். எல்லாரோட ஜாதகத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த அமைப்பு. அப்ப பொதுவாக எல்லாருக்கும் ஒரே அமைப்புகள் தான் நடக்கும். அந்த டயத்துல கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். இப்போ ஒருத்தர் குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க. ம்ஹ்ம். 5 பேர் ஜாதகத்திலயும் குரு மேல ராகு போகும். ம்ஹ்ம். ஆனா ஒருத்தருடைய ஜாதகத்துல மட்டும் தான் நான் சொன்ன அமைப்பு இருக்கும். அப்ப அவருக்கு மட்டும் அடிபடும். ம்ஹ்ம். மீதி எல்லா பேத்துக்கும் சின்ன சின்ன இழப்புகளை ஏற்படுத்தும். இவருக்கு அடிபடுறதே அவங்களுக்கு இழப்பு தானே. ம்ஹ்ம். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நெறைய பேருக்கு வந்துட்டு நெறைய வாட்டி அடிபட்டுட்டே இருக்கும். ஆனா வந்து லேசான ஒரு அடியா போயிட்டே இருக்கும். அது எதையாவது ஒண்ணு குறிக்க போகுதா? இப்ப நீங்க இல்லைங்க, சொன்ன அப்படி இல்லைங்க. நான் சொல்றது பெரிய விபத்துகள் தான் ஏதாச்சும் ஒரு இதை குடிக்கும். சின்ன சின்ன விபத்துகள் அது சாதாரணமாக நடக்கிறது தானே. ம்ஹ்ம். ஒரு ஜாதத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா அடிக்கடி அடிபடுறது, அடிக்கடி தையல் போடுறது, அடிக்கடி சர்ஜரி பண்ணிக்கிறது நடக்கும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்போ வந்து ஆமா. ஒரு ஐஃபோன் உடையிறதும் சரி, இல்ல காஸ்ட்லியான ஏதோ ஒரு விஷயம் வந்து உடையும் போது வேற எதுக்கோ ஒண்ணுக்கான அறிகுறி அப்படின்னு சொன்னீங்கல்ல. சோ அதே மாதிரி இப்போ ஆமா, தொடர்ச்சியா சின்ன சின்ன அடிபடுறது. சின்ன விபத்துகள் வந்தாலும் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும், அவ்வளவுதான். ஆ. அதனால தான் சின்னதாக ஏதாச்சும் பண்ணால் ஒரு வாரத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போகாத, ஒரு வாரத்துக்கு அதை செய்யாதுன்னு சொல்கிறது காரணம், தொடர்ந்து ஏதோ நடக்க போகுது, அதனுடைய சிம்டம்ஸாக அதை எடுத்துக்கிறோன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது சீரியஸான அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தால் தான் பயப்படணும். சீரியஸான ஜாதக அமைப்புகள் இல்லை, நான் சொல்கிற அமைப்புகள் இல்லை, சாதாரண செவ்வாய் மேலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. குரு செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஏதாச்சும் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ம்ஹ்ம். அவங்க அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நீங்க இப்ப சொல்லும்போது சொன்னீங்க, பயணம் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நெறைய பேர் வந்துட்டு ரொம்ப கவனமா இப்ப வண்டிலாம் ஓட்டுறாங்க. சோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்குமே இந்த அடி படுது இல்லையா? கவனமாக வண்டி ஓட்டுறது இப்போ நேற்று கூட இன்னைக்கு மதியம் கூட ஏதோ பேசின் பிரிட்ஜ் பக்கத்தில் சிக்னல் நிற்கிறப்ப பின்னால் லாரிக்காரர் பிரேக் பிடிக்காமல் விட்டு ஒரு 3 பேர்த்த ஏற்றி சாவடிச்சிட்டாராம். ம்ஹ்ம். இவர் பத்திரமா தானே போனார் ம்ஹ்ம். இல்லைங்களா? நான் சொல்கிறது இவர் பத்திரமா தான் போனார். இவர் பிரேக்லாம் அழகாக சூப்பராக பிடிச்சிட்டு போனார். இவர் ஏபிஎஸ்லாம் வச்சுருந்துருக்கலாம், ஏர் பேக் வச்சுருக்கலாம். வந்து முற்றவே பெரிய லாரிக்காரனை வந்து என்ன பண்ணுறது இல்லைங்களா? அப்போ நம்ம கெட்ட நேரம் எவனாச்சும் வந்து கூட முட்டிடுவான். அப்போ கெட்ட நேரம் வரும்பொழுது கொஞ்சம் பத்திரமாக இருக்கணும். ஆனால் சில விஷயங்கள் பத்திரமா இருக்க முடியாது இல்லைங்களா? அவ்வளோதான். நம்ம ட்ராவல் பண்ணுறதை தவிர்க்க சொல்கிறாங்க, ஆனால் இப்போ பண்ண முடியாது. அப்போ என்னன்னா கொஞ்சம் சேஃபான ரூட்டுக்குள்ளே போகணும். இது வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கிறதுங்க. ஓகே. எப்பவுமே எல்லா லாரியும் தெருவில் வந்து இடிக்கிறது இல்லை. நம்ம கெட்ட நேரம் என்ன ஆகுதுங்க, அது போய் இடிக்குதுன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இப்போ சொந்த வாகனங்கள்ல கவனமா போறது, அதை தாண்டி இப்போ வந்து நெறைய இந்த சில ம். தனியார் ஆப்லாம் இருக்கு. ஸோ அது மூலமா வேற ஒருத்தங்க பைக் டிரைவ் பண்ணுவாங்க, நம்ம பின்னாடி இருந்து ஓட்டுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் வந்து அதனால ஆச்சு. ஒரு பெண் வந்து உயிரிழந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளே புக் பண்ணி நம்மளே அதுல போய் அந்த மாதிரிலாம் இல்லை, அதுக்கு தான் கொஞ்சம் அது ஜாதத்தில் சனி ராகு குரு செவ்வாவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இப்படிலாம் இருக்கும்பொழுது அந்த மாதிரி அவங்களுக்கு விபத்து நடக்கும்னு இருக்கும், அந்த டயத்தில் நடக்கும். நான் திருப்பி சொல்கிறது தான், விதியை உங்களால் தடுக்கவோ ஆனால் புரிஞ்சுக்கவோ முடியாது. வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும், வீட்டில் வேறு ஏதாச்சும் வந்து டிஸ்ட் என்ன பண்ணுறது, ஒரு வீட்டுக்குள்ளே வந்து லாரி ஏறிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது இல்லைங்களா? இப்போ விதியை தான். அப்போ விதியை புரிந்து கொள்ளலாம், கொஞ்சம் பத்திரமா இருக்கலாம். நிறைய விஷயங்களை பத்திரமா அவங்களால என்ன செய்ய முடியாதுங்க. நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போய் உட்கார முடியும், இந்த ஊரில் தான் வாழ முடியும். அதனால் பிரச்சனை நடக்கும். அப்போ நிறைய விஷயங்களை நான் திருப்பின்னு சொல்கிறது, நான் என்கிட்ட ஜாதகம் கற்றுக்கணும்னு சொல்லுவேன். நிறைய விஷயங்களை உங்கள் குடும்ப ஜாதகங்களை போட்டு அப்ளை பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் அப்படி தெரியாமல் இருக்கிறது நம்மளுக்கு சேஃபு. நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா வாழ்க்கையை வாழ முடியாது இல்லைங்களா? நிறைய குழப்பம் வந்துடும். அது அதில் நடக்குதோ இல்லையோ, ஆனால் நடந்துருன்ற பயம் நம்மளை வாழ முடியாதுன்றப்ப சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அப்போ சனிராக இருந்தால் நம்மளா ரிஸ்க் எடுக்காத வேணால் தவிர்க்கலாமே தவிர எப்பயுமே பயந்துக்கிட்டு எதையுமே செய்யாமல் இருக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து பரம்பரையாக ஒரு நோய் இருக்கு, அது வந்து அவங்கள தாக்குது அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அந்த நோய் தாக்காது. சில பேருக்கு தான் அந்த நோய் வந்து வரும். ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் வரும்? சூரியன், புதன், சனி இந்த 3ம் சேர்க்கை இந்த ஜாதகத்தில் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி மரபு நோய்கள் வருது. அந்த மரபு நோய்களும் தீராத நோய்களாக அல்லது தொடர்ந்து மாத்திரை மருந்து எடுக்கக்கூடிய நோய்களாக வருது. சூரியன், சனி, புதன் இந்த 3 சேர்றது. சனி புதன் சேர்க்க, சனி புதன் 2ம் சேர்ந்து பரிவர்த்தனை ஆகுது, 2 பரிவர்த்தனை ஆகுது. சனி புதன் ஒரு ஜாதகத்தில் 2மே வக்கரமா இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஏதோ மரபு ரீதியான நோய்கள் தொடர்ந்து வருதுன்னு புரிஞ்சுன்னா, சனி ராகுமே மரபு ரீதியான நரம்பு பிரச்சனைகளை குறிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து சில பேர் வந்துட்டு நிறைய வருஷமா ஒரு மோர் தென் ஒரு 40 இயர்ஸா வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் பருமனோ இது அந்த மாதிரியான விஷயங்களை கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா யாருக்கு? ஒரு 2-3 கிரகங்களுக்கு மேலே வக்ரம் பரிவர்த்தனை இருந்தால், அதுலேயும் செவ்வாய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுடைய உடல் நலம் திடீர்னு சரியாகும், திடீர்னு தவறும் ஆகும். அதனால தான் செவ்வாயோட எந்த கிரகம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா அவங்க வீரியமான மருந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறேன்.
திடீர்னு நல்லா இருக்கக்கூடியவங்க சாதாரண வேற மருந்து சாப்பிடுவாங்க. ஒருத்தர் வந்து டெய்லி இஞ்சி சாப்பிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு குடல்லாம் புண்ணு ஆயிடுச்சு, சரி பண்ணவே முடியாத அளவுக்கு அவர் எப்போ பார்த்தாலும் புண்ணு இருந்துகிட்டே இருக்கும், அல்சர் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு வேற மருந்து எடுக்க போய் வேற மருந்து பண்ற மாதிரி சிலருக்கு வந்து வேற மருந்து எடுக்க போய் சரியாகிறத பார்க்குறோம். நிறைய பேருக்கு ஸ்கின்னுக்கு டேப்லெட்டுக்கு மருந்து எடுப்பாங்க, திடீர்னு வேற பிரச்சனை சரியாயிரும். அல்லது ஏதாச்சும் கேஸ் பிரச்சனைக்கு மருந்து எடுப்பாங்க, ஸ்கின் பிரச்சனை சரியாகிற மாதிரி இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் தான் அந்த மாதிரி மாற்றி மாற்றி உல்ட்டா பண்ணி விடுறதுங்க. திடீர்னு ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கும், திடீர்னு சரியாயிரும். இன்னொரு விஷயம், இந்த செவ்வாய் பிரச்சனையாக இருக்குது, குரு செவ்வாய் பிரச்சனையாக இருக்குது, சனி ராகு பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த ஜாதகத்தில் செவ்வாயவோ அல்லது குருவையோ கோச்சார சனியும் கோச்சார ராகுவும் சேர்ந்து தூண்டும் பொழுது, செவ்வாயை தூண்டும் பொழுது நாட்பட்ட பிரச்சனைகள் திடீர்னு அவங்களுக்கு வேற ஏதாச்சும் வேற ஒன்று சாப்பிடுவாங்க, இந்த நோய் சரியாகிறத பார்க்கணும். இப்போ வந்து எல்லாருமே வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இளைஞர்கள் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி தீய பழக்கங்கள் எதுவும் இல்லாட்டாலும் பட் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப உடல் பருமனம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயத்தில் பெரிய நோயில் கொண்டு போய் விடுது அப்படின்னு யாருக்கலாம்? ஏன்னா சாதாரணமாக பெரிய நோய் அப்படின்னா நான் சொன்னதாக தான், இந்த செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் படி தான் பெரிய நோய் கொண்டு போகிறது. இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து குருச்சந்திரன் சேர்ந்த ஒபிசிட்டி. அது வந்து ஜங்க் ஃபுட்னால வரது இல்லைங்க. ஜங்க் ஃபுட்டே சாப்பிடாட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ரொம்ப சூப்பராக 2 இட்லி தான் சாப்பிடுவார், அந்த ஆள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்குது. அவங்களோட உடல் வாகு அவங்களுக்கு குருச்சந்திரன் சேர்ந்து தான் ஒபிசிட்டி வரும். அதனால குருச்சந்திரன் சேர்றவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் உணவு பக்கம் ஒரு பக்கம் கட்டுப்பாடு வச்சாலும் உடம்பு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ஸ்லிம்மாகவே வச்சுருக்கு மெயின்டைன் பண்ணலாம். குருச்சந்திரன் சேர்ந்துருக்கலாம். சரி, இப்போ சில வீடுகளில் வந்து ரொம்ப வயசானவங்க வந்து ரொம்ப நாள் வந்து பெட்டடாக இருக்கிறது, இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்படின்னா அது எந்த மாதிரி நிவர்த்தி பண்ண முடியாது. நீங்கள் டாக்டர்கிட்ட ரெகுலராக எடுத்துக்கணும். குறிப்பிட்ட வயசுக்கு மேலே டாக்டரும் மருந்து கொடுக்க மாட்டாங்க, அது இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் நாட்பட்ட ஆளுக வீட்டிலேயே கிடக்கிறது வந்து இந்த ராகு கேது சந்தியில் இருக்கிறது, சந்திரன் ராகு சேர்றது, சூரியன் ராகு சேர்றது, சுக்கிரன் தான் வந்து வயதானவர்கள்னு சொல்கிறாங்க. ஒரு ஜாதத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தால், சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தால் அவங்க குடும்பத்தில் இது மாதிரி, அல்லது சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா நீசம் பெற்றிருந்தாலும் இது மாதிரி வயசானவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ சுக்கிரன் தான் பலமானது. சுக்கிரன் பலமானால் வயதானவர்கள் சொல்லலாம். அப்போ சுக்கிரன் பலம், இந்த சனி சந்திரன் ராகு சூரியன் ராகு இந்த அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்றப்ப அவங்களுடைய அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் வீட்டிலேயே பெட்லேயே இருப்பாங்க அப்படின்பாங்களா. அது ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நான் ஒரு இடத்துல கூட சொல்லிக்கிறேன், அவங்களோட பார்க்குறவங்களுக்கு தான் வேகமாக வயசாயிரும், ஏன்னா அதை பார்க்க முடியாதுன்றப்ப அது அவங்க விதின்னு நினச்சிக்க வேண்டியதான். அப்போ அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதான். இப்போ சட்டங்கள் அதை வந்து ரொம்ப கடுமையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் கூட்டு போய் எங்கேயாச்சும் விட்டு வந்துடுறாங்க, அதெல்லாம் செய்ய விடான்னு சொல்லிக்கிறாங்க. இந்த சுக்கிரன் பலமாக இருந்தால் முதியோர்கள்னு அர்த்தம். அப்போ வீட்டில் யாரோ ஒருத்தவங்க முதியோர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ முதியவர்களை தாண்டி இப்போ சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு எதனா ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி உடல் உறுப்புகளை வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்றாங்க இல்லையா, அது யாருக்கெல்லாம்? அதான் நான் சொல்றது, ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி உடல் உறுப்பு திடீர்னு அதாவதுங்க சாதாரணத்தை விட உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாயோட சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது ஒன்று. அடுத்து சந்திரன் புதனுமே வந்து காரணம் இல்லாத எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை செய்யும். அடுத்து சந்திரன் புதன் பரிவர்த்தனை, அடுத்து சூரியனும் புதனும் பரிவர்த்தனை. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதனும் பரிவர்த்தனை ஆகும்போது திடீர்னு மாற்றம், என்னத்துக்காக இது நடந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு சடனாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். இந்த அமைப்புகள்லாம் ஒரு குழந்தை ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு நிறைய விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி